பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயில்வது குறித்த உங்களின் கேள்விகளுக்கு மரியானாஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் பதிலளிக்க உள்ளார். நீங்கள் உங்களின் கேள்விகளை 0424318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதில்களை பெறலாம். தற்போது நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தோட செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம், ஐ எம் சுபா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனில 100 ஃபீட் ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் அருகில இருக்குது. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கடந்த 3 வருடமாக யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் அட்மிஷன் ஆபீஸா செயல்பட்டு வருது. நாங்க ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மெடிசன் படிக்கணும்ன்ற தங்கள் கனவை விட்டு கொடுக்காம படிக்க வைக்கணும் அப்படின்றதுல நாங்க தேர்ந்தெடுத்ததுதான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. பிலிப்பைன்ஸ்ல உள்ள ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு, 42 காலேஜஸ்க்கு மேல இருக்கு. இது அதுல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா படிக்கலாம். அதைத்தான் நாங்க கடந்த 3 வருடமா டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ எந்தெந்த நாட்டுல என்னென்ன படிப்புகள் செய்யறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க? இப்போ மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு நாங்க உதவி புரியறோம்னு சொன்னோம். அப்ப நம்ம கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணும். வெளிநாடுன்னு போன உடனே வெளிநாடுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு, அதாவது குரோர்ஸ் இருந்தா நம்ம இங்க படிச்சுக்கலாம், இல்ல நம்ம கட் ஆஃப் ஹையா இருந்தா இங்க படிக்கலாம். அப்போ வெளிநாடு கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்ச உடனே நம்ம மெடிசன் படிக்கணும்ன்ற கனவை விடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப வெளிநாட்டுக்குள்ள இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சூஸ் பண்றப்ப கண்ட்ரிஸை நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டா. பேரண்ட்ஸ் கண்ட்ரிஸை கரெக்டா சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணா, நம்ம இவ்வளவு நாள் பழகின ஒரு கிளைமேட், சேம் கிளைமேட் இருந்தா நம்ம அதுக்கு பிசிக்கலா அடாப்ட் ஆயிப்போம். அது மாதிரி லாங்குவேஜ், ஃபுட், இதெல்லாம் எங்க கரெக்டா மேட்ச் ஆகும்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி அதனால நாங்க பிலிப்பைன்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அதுல யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஒரே காலேஜ் சூஸ் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த கண்ட்ரிக்கும் பண்ணல. இப்போ இந்தியால மெடிசன் படிக்கிறதுக்கும் அந்த அயல் நாட்டுல படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது தெளிவா சொல்லுங்க. இந்தியால நீங்க 200க்கு 198 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்கன்னா படிக்கலாம். சீட்ஸ் ரொம்ப கம்மி தான். நமக்கு 2025க்குள்ள மோர் தென் 17 lakhs டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்ப இருக்கிற சீட்ஸை வச்சு பார்த்தோம்னா அவ்வளவு இது கிடைக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் நமக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போக வேண்டிய இது இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கிறதுனால பயன்படுத்திக்கிறோம். இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, கட் ஆஃப் க்ரோர்ஸ் இருந்தா இங்க ஓகே, இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுல படிக்கலாம். வெளிநாட்டுல அங்க எப்படி இருக்குன்னா டீச்சிங் மெத்தட் வரும். நாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் அட்வான்ஸ்ட் அமெரிக்கன் சிலபஸ். அது எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் பேஸ்டா இருக்கும். அதனால கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வெல் ட்ரைன் டாக்டரா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு படிப்பையும் அயல்நாட்டுல படிக்கணும்னா தோராயமா எவ்வளவு செலவாகும்னு சொல்றீங்க? இது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதனால உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். டோட்டல் டியூரேஷன் பார்த்தோம்னா 5 வருஷம் 4 மாசம் ஆகும். முதல் 4 செமஸ்டர் பிஎஸ் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் சொல்லுவாங்க. அதில் முதல் 3 செமஸ்டருக்கு $990 வரும். கடைசி செமஸ்டர் 4th செமஸ்டருக்கு $500 தான். அடுத்து மெயின் மெடிசன் கோர்ஸ் எம்டி வருவாங்க. அந்த எம்டிக்கு $1350. இது 2016 பேட்சுக்கு வராங்க அவங்களுக்கு. இப்போ இந்த 2015ல எக்ஸாம் எழுதிட்டு வேற எந்த கோர்ஸாச்சும் எடுத்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு படிக்காம இல்லாட்டி வேற மெடிசன் தான் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் வாய்ப்பு இன்னமும் இருக்கு. நம்ம போகலாம். இந்த ஜனவரி மாசம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் குறையும். மொத்தமே டோட்டலா ஃபீஸ் பார்த்தோம்னா ஒரு 8 லட்சம் தான் ஆகும். இந்த 8 லட்சத்தை நம்ம பிரிச்சு தான் எல்லா செமஸ்டருக்கும் 6 months ஒன்ஸ் ஒரு செமஸ்டர் முடிக்க பே பண்ணா போதும். மொத்தமா டோட்டலா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கான பாதுகாப்பு வசதி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செக்யூரிட்டி, அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டின்றது அந்த இடத்துல எப்படி இருக்கும்? இது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் இருக்கிறது வீகான் சிட்டி. இந்த வீகான் சிட்டி மணிலால இருந்து 409 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. நம்ம ரோட்வேஸே போயிடலாம். இந்த பிலிப்பைன்ஸ்ன்றது குட்டி குட்டி தீவுகள், 7000 தீவுகள் சேர்ந்ததுதான் பிலிப்பைன்ஸ். இதுல சில தீவுகள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. சுனாமி, பூகம்பம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீகான் சிட்டி சேஃபஸ்ட் பிளேஸ். அங்க ஏத்துக்குவேக் அந்த இது மாதிரி வேற எங்கேயாச்சும் வர சில அதிர்வுகளை இங்க தெரியுமே தவிர டைரக்ட் இது ஏத்துக்குவேக் ஜோன் கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியே 1906ல தொடங்கினது அதே இடத்துல தான் இருக்கு. பூகம்பம் அதனால
அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு காலர் இருக்காரு மேம், ஒரு நிமிஷம். வணக்கம் கல்வி செல்வம். திருச்சியிலிருந்து ராமசாமி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து. திருச்சியிலிருந்து ராமசாமி பேசுறேன். ராமசாமி சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து எம்சிஏ ரெகக்னைசிங் இருக்கா? ஆமா சார், யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு, ஹூ ரெகக்னேஷன் இருக்கு, செட் அப்ரூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இப்ப வெளிநாட்டுல எந்த கண்ட்ரில போய் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எம்சிஐல ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். அப்ப ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்க படிச்சுட்டு வந்த காலேஜ் வந்து எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு. நீங்க நெட்ல கூட பாத்துக்கலாம் இருக்கா இல்லையான்னு. இப்ப நம்மளோடது லாஸ்ட் இயர் வந்து லவ் பட்டேல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவா 3 இயர்ஸா கன்சிக்யூட்டிவா 100% ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு எம்சிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல. அதனால எம்சிஐ அப்ரூவல் இருக்குன்றது இது ஒரு ப்ரூஃப் தான். ஏன்னா எம்சிஐ அப்ரூவல் இல்லைன்னா நம்ம டெஸ்ட்டுக்கே அப்பியர் ஆக முடியாது. இப்போ வந்து மேடம், இந்த இதுல ஏற்கனவே படித்த மாணவர்கள் இப்போ தற்போது அவங்க எல்லாம் என்னென்ன பணியில இருக்காங்க, எவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து மெடிசன் தான் படிக்கிறாங்க, அந்த லைன்ல தான் இருப்பாங்க. இப்ப பிஎஸ்சி எம்டி முடிச்சிட்டு இங்க வந்து நீங்க சொன்னீங்களா, இது நம்ம வந்து இங்கிலாந்து சிலபஸ் எம்பிபிஎஸ் சொல்லுவோம், அங்க வந்து அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றதுனால எம்டி சொல்லுவோம். இதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ் போகலாம். அதுக்கு யுஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி அப்படியே எம்எஸ் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இங்க வந்து ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒர்க்கும் பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். அது எம்சிஏல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதி என்ன வேணாலும் பண்ணலாம். இந்தியால இருக்கிறவங்க பிரான்ச்சஸ் பத்தி சொல்லுங்க. இந்தியால வேற பிரான்ச்சஸ் கிடையாது. எங்களுக்கு கீழே சில கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 ஃபீட் ரோட்ல மட்டும் தான் இருக்கு. நாங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிரான்ச்சஸ் வேற எங்கேயும் கிடையாது. சரி, இந்த துறையில பல வெளிநாட்டு கல்வி ஆலோசகர்கள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து நாடி வரணும் அப்படின்றதுல என்ன சிறப்பு அம்சம் இருக்கு? இருக்கு. அதாவது நிறைய பேர் பண்ணுவாங்க, டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்றவங்க பண்ணுவாங்க. சிலர் ஏஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா வெறும் விசா மட்டும் போட்டு தர்றது அப்படின்றதோட நிப்பாட்டுவாங்க. வேற அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா 5.4 இயர்ஸ் அவங்க முடிச்சுட்டு வரணும். ஒரு அயல் நாட்டுல பேரண்ட்ஸ பிரிஞ்சிருந்து அப்ப அந்த 5 வருஷம் 4 மாசத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு உணவு எப்படி வழங்குறோம்ன்றத இங்க எப்படி நம்ம சாட்டிஸ்பாக்சனா கொடுத்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. அவங்க நமக்கு திருப்பி லீவ்ஸ் கொடுக்கறதோ நம்மளோட சேவைகளை பாராட்டி பின்னாடி தொடர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இத வந்து சிலர் நல்லா செய்யறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் விட்டதோட இருப்பாங்க. சிலர் வந்து நம்ம சேர்த்து விட்டுறோம் அவ்வளவுதான், அவங்க படிச்சாலும் சரி படிக்காட்டி சரி அது அவங்க பொறுப்பு, நம்ம இங்க ஒண்ணு சேர்த்தோமா அப்படின்ற மாதிரி இல்லாம நாங்க வந்து அவங்களுக்கு 5.4 இயர்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எம்எஸ் ஹையர் ஸ்டடிஸ் போக விரும்புறாங்களா, இங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து இங்க என்ன பண்ண வராங்களா, அதுக்கு எல்லாமே கைடன்ஸ் கொடுக்கறோம். அதனால மத்தவங்கள இருந்து நாங்க வேறுபட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நான் வருஷத்துல 3-4 தடவை கண்டிப்பா நானும் போவேன். எங்களோட இருந்து கண்டினியூஸா போயிட்டு இருப்போம். நாங்க மல்டி என்ட்ரி விசா வச்சிருக்கோம், அதனால எப்ப வேணாலும் போவோம், போயிட்டு வருவோம். இங்க இருந்து பேரண்ட்ஸ் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, பொருட்கள் கொடுக்கற, கொண்டு போய் கொடுக்கறது, இந்த சேவைகள் தொடர்ந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கறனால நாங்க நம்பர் 1 இருக்கோம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கல்வி செல்வம் தொடரும். கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். மேம், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பாத்துலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், என்னோட டாக்டர் பிடிஎஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்க இப்போ உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார் ப்ளீஸ். பண்ணிட்டேன் மேடம், பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்க இது ஹவுஸ் சர்ஜனா இருக்கு அப்படிங்க காலேஜ்ல.
அநேகமா மார்ச் ஏப்ரல்ல வெளியே வந்துடும் அப்படிங்க. பிடிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா ஆமாங்க மேடம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் பிஜி பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம இந்தியா இல்லாம வேற கண்ட்ரில ஃபேவரா பாதுகாப்பா ரீசனபிளா இருக்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுங்க மேடம். நாங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து இந்தியால வந்து எம்சிஐ ரெகக்னேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான், பிலிப்பைன்ஸ்ல உள்ள அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு. பிஜி வந்து நீங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல படிக்க முடியாது. இங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னா +2ல பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில 50% இருந்தா எலிஜிபிள். இப்ப வந்து இது முடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி சயின்ஸ் டிகிரி வச்சிருந்தாங்கன்னா இவங்க டைரக்ட் எம்டிக்கு எலிஜிபிளா ஆவாங்க. அப்ப என்மேட் எக்ஸாம் எழுதிட்டு டைரக்டா எம்டிக்கு போலாம். எம்எஸ் படிக்கணும்னா யுஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி அமெரிக்காவில படிக்கலாம். அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அது நான் எங்க ஸ்டூடெண்ட் அப்படியே கண்டினியூ பண்றவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். மித்த இது வேற இடத்துல வேற கண்ட்ரிக்கு பிஜி நாங்க பண்ணல சார். நன்றி சார், உங்க அழைப்புக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காரு. வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் மேம். இப்ப நம்ம யூனிவர்சிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அங்க இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பத்தி சொல்லுங்க. அங்க ஃபுட், அங்க தங்கறது, அந்த மாதிரியான. அங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நாங்களே ஹாஸ்டல் வச்சிருக்கோம். அதனால சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அங்க நம்மளோட கேர்டேக்கர் அங்க இருக்காங்க. பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு தனித்தனியா யூனிவர்சிட்டியோட கைடன்ஸோட ஹாஸ்டல் தனித்தனியா இருக்குது. அதனால ஃபுட் பத்தி கவலை இல்ல. செக்யூரிட்டி அங்க வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. 24 hours அவங்க செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். என்ன பண்றாங்க என்னன்றதை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். பேரண்ட்ஸுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 5 வருஷம் 4 மாசம் முடிச்சுட்டு வரப்ப நம்ம பாதுகாப்புல தான் இருப்பாங்க. அது அங்க போயிட்டு வேற வேற ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா எந்த நேரம் வேணாலும் நம்மள தொடர்பு கொள்ளலாம். பேரண்ட்ஸ் அங்க போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களும் உடனே போய் பாக்குறது எல்லாம். ரொம்ப நல்ல விஷயம். இப்ப அங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலை செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை பார்க்கணும்னா அதுக்கான கோர்ஸ் எடுக்கணும். நம்ம படிக்கிறது மெடிசன்றப்ப படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கும். அதுவும் போக பேஷண்ட்ஸ் பாக்குறது இங்க எல்லாம் செகண்ட் செமஸ்டர்ல இருந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால பார்ட் டைம் வேலை பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அங்க இல்ல. ஏற்கனவே படித்த மாணவர்கள் உங்களை வந்து கான்டாக்ட்ல இருக்காங்களா, வராங்களா? நான் முதல்ல சொன்னேன், மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கடந்த 3 வருடமாக தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. வேற ஒருத்தவங்க மூலம் போனாங்க. எங்க மூலம் போனவங்க இன்னும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வரல. உங்களோட அடுத்த இலக்கு என்ன? நீங்க இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த துறையில? அதாவது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 2025க்குள்ள மோர் தென் 17 lakhs டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இது வந்து எல்லாமே இந்தியால படிச்சு முடிச்சிட முடியும்னா கண்டிப்பா முடியாது. நடுத்தர மக்களும் படிக்கணும். அவங்களுக்கு வந்து மருத்துவன்றது எட்டாக்கனியா இருக்குது. அவங்களையும் எட்டும் கனியா அவங்களையும் சுவைக்க வைக்கணும்ன்றதான் எங்களோட பிரதான நோக்கம். அதனாலதான் நாங்க பலதரப்பட்ட காலேஜ் இது பண்ணிட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸ் கம்மியா இருக்கு. மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். நம்ம இந்தியாவுக்கும் நிறைய மருத்துவர்கள் வருவாங்கன்ற எய்ம்ல தொடங்கினதுதான் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ மேம், நான் சுபா மேம் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க மேடம், பேசுங்க. மேடம், நான் பிரியா மேம். நான் இப்ப 12th படிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ 2016ல நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் எனக்கு தெரியல மேம், சொல்றீங்களா கொஞ்சம்? பிரியா, நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா படிங்க. இப்ப வந்து 12th சென்னையில இருக்கிற பசங்களுக்கு, இந்த மழையில பாதிச்ச பசங்களுக்கு கஷ்டம் தான் கொஞ்சம். போர்ஷன்ஸ கவர் பண்ணணும். இங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இங்க சேர்றதுக்கு உங்க வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஆப்ஷன் பியா மெடிசன் படிக்கணும்ன்ற எய்மை விட வேண்டாம். ஆப்ஷன் பியா நம்ம பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் இப்ப கூட நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2016க்கு பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இங்கே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. எஃப்சாட் எக்ஸாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்பர் 2ல இருக்கிறாங்க. அவங்களோட ரேங்கை இறக்க விரும்பல. அதனாலதான் எம்சிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல 100% ரிசல்ட் கன்சிக்யூட்டிவா வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 கட் ஆஃப் குறைஞ்சாலும் படிக்காம அவங்க விட வேண்டியது இல்ல. நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணிக்கலாம். எஃப்சாட் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுல 50% எம்சிஐ நார்ம்ஸ் படி 50% பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில வேணும். நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாருமே பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். போறமோ போகலையே பாஸ்போர்ட் ரெடி பண்ணா போகணும்னு முடிவு பண்ணப்ப டக்குன்னு போயிடலாம். டைம் டிலே பண்ணாம போயிடலாம். நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. எங்க ஆபீஸ்க்கு வாங்க, உங்களை கான்டாக்ட் பண்றோம். என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்ன்றத நாங்க சொல்லித்தரோம். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம்.
மேடம் இப்போ வந்து சொல்லுங்க உங்களுடைய இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்க வைக்கிறாங்க இல்லையா மெடிக்கலுக்கு, அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இவங்க 11th 12th போர்ஷன்ல இருந்து வரும். இங்கிலீஷ் நிறைய இருக்கும், இங்கிலீஷ் கேட்பாங்க, மேக்ஸ் கொஞ்சம் இருக்கும், சயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்க மாட்டாங்க, பசங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. 75% மார்க் வேணும், ஈஸியா எடுத்துடுவாங்க. எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாலும் அங்க போய் எழுத வைப்பாங்க. அங்க போய் எழுதி சரியா எழுதலைன்னா திருப்பி வர்றது கஷ்டம். அதோட இங்க எழுதி செலக்ட் ஆகி போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் திருப்தியா இருக்கும், நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்கு எழுதிட்டோம், நமக்கு லெட்டர் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றது இருக்கும். அப்புறம் இல்லாட்டி ஒரு பேரை சொல்லி இன்னொரு காலேஜ் கூட்டு போறாங்களா, எந்த காலேஜ் கூட்டு போறாங்க, எங்க கொண்டு போய் கூடுறாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. இப்பவும் மே ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரல் எண்டு போல மே போல வருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவோம். வந்து எஃப்சாட் எக்ஸாம் நடக்கும், எழுதிக்கலாம். எழுதின எஃப்சாட் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்த உடனே அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம விசா போட்டுட்டு போகலாம், படிக்க போகலாம். இங்க இருக்கிற மருத்துவ படிப்புக்கும் அங்க சொல்லி கொடுக்கிற படிப்புக்கும் ஒற்றுமை என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்றப்ப நல்ல கண்ட்ரி பார்த்து கரெக்டா நம்ம கிளைமேட் வைஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த கிளைமேட் வைஸ் சூஸ் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டிசீஸ் பேட்டர்னே கிளைமேட்டை வச்சுதான் வரும். அப்ப இங்க நம்மளோட ஹேபிட்ஸும் வேற, கண்ட்ரிக்கு கண்ட்ரி வேற மாதிரி இருக்கும். இது ஆமா, இது வந்து சேம் டிராபிக்கல் கிளைமேட். இங்க நம்மகிட்ட இருக்கிற சேம் டிராபிக்கல் கிளைமேட் தான் பிலிப்பைன்ஸ். மேப்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் சேம் லைன்ல வரும். அப்ப டிசீஸும் அதுதான். இங்க இருக்கிற டெங்கு, மலேரியா எல்லாமே இருக்கும். நீங்க இதை விட்டுட்டு கோல்டு கண்ட்ரிஸ் ரஷ்யா, சைனா அப்படி கொஞ்சம் சைனா இன்டீரியர் போனீங்கன்னா கோல்ட் ஆயிடும். அது மாதிரி போய் படிச்சு உக்ரைன் அப்படிலாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க படிக்கிற சிலபஸே வேற. அப்ப இங்க வந்து எம்சிஏ டெஸ்ட் எழுதணும்னா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும், பாஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இங்க என்ன நம்மளோட சிலபஸ் தான் அங்க இருக்கு. என்ன பேட்டர்ன் எப்படின்னா இவங்க நடத்துற முறையில நம்ம இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேஸ்டா இருக்கும். லாஸ்ட் ஹவுஸ் சர்ஜன்றப்ப பிராக்டிகல் வரும். இங்க அங்க எப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல செகண்ட் செமஸ்டர்ல இருந்தே பிராக்டிகல் வர ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம சேர்த்து விடுறது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதனால கவர்மெண்ட் அது ஒன்றும் பிலிப்பைன்ஸ் வந்து வெல் டெவலப்டோ ரொம்ப இதா கிடையாது. பாப்புலேஷன் டென்ஸ் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி தான். அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 8 ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் இருக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு. அதனால பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க, பேஷண்ட்ஸ் பாக்குற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் எக்ஸ்போசர் நிறைய கிடைக்கும். பிராக்டிகலா படிச்சுட்டு வருவாங்க. நம்ம ஃபுல்லா பிராக்டிகல் ஓரியன்டட் கிடைக்குமா? ஸ்டைபண்ட் வந்து எம்எஸ்ல தான் கிடைக்கும், இங்க இதுல கிடையாது, எம்டில கிடைக்காது. இப்போ இங்க மெடிசன் படிச்சாங்கன்னாக்கா கிராமத்துல வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்ப அங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இப்ப கிராமத்துல வேலை செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து மார்க் எடுத்து இதுல வரவங்க, மெரிட்ல வரவங்க தாராளமா அது பண்ணுவாங்க. ஆனா க்ரோஸ் கொடுக்கறவங்க அதை விரும்ப மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம வந்து செலவு கம்மியா படிச்சுட்டு அங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன்ஸை பார்த்து வர்றப்ப இங்க வந்து கிராமத்துல சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மை, அது மனித இயல்பு எப்படி இருக்கோ அது போய்தான். அங்க வந்து சேவை செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், எப்படி அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்றதுதான், அவங்களோட இதுதான். ஓகே ஓகே. சோ இது வந்து கல்வி கட்டணம் அப்படின்றது ரொம்ப நாமினலா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. பெர் இயர் கட்டுற மாதிரி இருக்குமா? இல்ல, செமஸ்டர் வைஸ் கட்டினா போதும். 6 months ஒன்ஸ், ஒரு இயருக்கு 2 செமஸ்டர், செமஸ்டர் வைஸ் பே பண்ணா போதும். ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த செமஸ்டர் போறப்ப பே பண்ணா போதும். அந்த 8 to 9 lakhs வர்றத கூட இவங்க கம்ப்ளீட்டா பே பண்ண வேண்டாம். 70 அப்படின்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ 12th முடிச்சவங்க 50% எடுத்தா போதும். அவங்க வந்து அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவங்க அட்டெண்ட் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா 5.5 years கோர்ஸ் பிலிப்பைன்ஸ்ல குறைந்த கட்டணத்துல படிக்கலாம். ஹாஸ்டல் வசதி எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சிசிடிவி கேமராவோட இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க. அப்புறமா சொல்லுங்க மேடம், இதோடைய ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான் அதான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய டாக்டர்ஸை உருவாக்கணும், நல்ல திறன்மை உள்ள டாக்டர்ஸை உருவாக்கணும். அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்கறோம். பசங்க நல்லா படிச்சுட்டு வந்து இங்க நல்ல நிறைய மருத்துவர்கள் உருவாகணும்ன்றதான் எங்களோட ரேஷியோஸ். எப்படி இருக்கு மேடம், ஆண்கள் பெண்கள் விகிதம் எப்படி இருக்கு? இப்போ 35% கேர்ள்ஸ் வராங்க, 35% கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, நிறைய வராங்க புதுசா. இப்போ வந்து சென்னையில மாத்திரம்தான் உங்களோட ஆபீஸ் இருக்கா? தமிழ்நாட்டுல வேற எங்கயாவது கிளைகள் இருக்கா? கிளைகள் சென்னை வரணும். அது மெடிசன் படிக்க சென்னை காலை சவுத்துல எண்ட்ல இருந்தா கூட நைட் ஏறினாங்கன்னா காலையில சென்னை வந்துட போறாங்க. ஒரு நிமிஷம் மேம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. கல்வி செல்வம். வணக்கம், திருச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். என் பையன் வந்து இந்த வருஷம் 12th படிக்கிறான். சொல்லுங்க. அடுத்த வருஷம் வந்து 12th வருவான். இந்த வருஷம் 11th படிக்கிறான். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் மெடிக்கல் காலேஜ்னு சொன்னீங்க. சொல்லுங்க சார். வந்து ஃபீஸ் எவ்வளவு, முதல்ல எவ்வளவு கட்டணும், எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எந்த ஆபீஸ்ல வந்து முதல்ல போய் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். நாங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 feet ரோட்ல இருக்கு.
உங்களோட செல் நம்பர் இப்ப எங்கிட்ட நோட் ஆயிருக்கும். நாங்க திருப்பி கூப்பிடுறோம். எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து மெசேஜ் பண்றோம் உங்களுக்கு. இது வந்து பயாலஜி எடுத்து படிச்சாங்கன்னா 50% மார்க் இருந்தா போதும். இங்க எக்ஸாம் நடத்துவாங்க வந்து என்ட்ரன்ஸ், அதுல பாஸ் ஆகணும். நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டீடைல்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்றோம் சார். மேடம், இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப +2 படிக்கிற மாணவ மாணவிகள் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இதை பத்தி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சம்மரைஸ் பண்ணிடுங்க. அதாவது +2ல மட்டும் அவங்களோட எய்ம் வராது. சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிக்கணும்ன்ற எய்ம்ல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம இங்க மழைனால பாதிச்சவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கும். ஐயோ போயிடுமே கட் ஆஃப்னு. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. 50% mark is eligible for register in MCI. So physics, chemistry, biologyல 50% மார்க் இருந்தா போதும். இங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இருந்து மே மாசம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிசன் சீட் அங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கிடைக்கும். நீங்க படிக்கலாம். எலிஜிபிள் டாக்டரா வர்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, அந்த கீழே இருக்கும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் பல கேள்விகளை கேட்டு விடை பெறலாம். மேம், இத்துடன் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம். நன்றி. வணக்கம் நேயர்களே, கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது காயத்ரி. பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயில்வது குறித்த உங்களின் கேள்விகளுக்கு மரியானாஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் பதிலளிக்க உள்ளார். நீங்கள் உங்களின் கேள்விகளை 0424318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதில்களை பெறலாம். தற்போது நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தோட செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம், ஐ எம் சுபா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனில 100 ஃபீட் ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் அருகில இருக்குது. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கடந்த 3 வருடமாக யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் அட்மிஷன் ஆபீஸா செயல்பட்டு வருது. நாங்க ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மெடிசன் படிக்கணும்ன்ற தங்கள் கனவை வந்து விட்டு கொடுக்காம படிக்க வைக்கணும் அப்படின்றதுல நாங்க தேர்ந்தெடுத்ததுதான் இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. பிலிப்பைன்ஸ்ல உள்ள ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு, 42 காலேஜஸ்க்கு மேல இருக்கு. இது வந்து அதுல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா படிக்கலாம். அதைத்தான் நாங்க கடந்த 3 வருடமா டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ எந்தெந்த நாட்டுல என்னென்ன படிப்புகள் செய்யறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி. இப்போ வந்து மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு நாங்க உதவி புரியறோம்னு சொன்னோம். அப்ப நம்ம வந்து கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணும். வெளிநாடுன்னு போன உடனே வெளிநாடுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு, அதாவது க்ரோர்ஸ் இருந்தா நம்ம இங்க படிச்சுக்கலாம், இல்ல நம்ம கட் ஆஃப் ஹையா இருந்தா இங்க படிக்கலாம். அப்போ வெளிநாடு கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்ச உடனே நம்ம மெடிசன் படிக்கணும்ன்ற கனவை விடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப வெளிநாட்டுக்குள்ள இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சூஸ் பண்றப்ப கண்ட்ரிஸை நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டா. பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரிஸை கரெக்டா சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணா, நம்ம இவ்வளவு நாள் பழகின ஒரு கிளைமேட், சேம் கிளைமேட் இருந்தா நம்ம வந்து அதுக்கு பிசிக்கலா அடாப்ட் ஆயிப்போம். அது மாதிரி லாங்குவேஜ், ஃபுட், இதெல்லாம் எங்க கரெக்டா மேட்ச் ஆகும்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி அதனால நாங்க பிலிப்பைன்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அதுல யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஒரே காலேஜ் சூஸ் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த கண்ட்ரிக்கும் பண்ணல. இப்போ இந்தியால மெடிசன் படிக்கிறதுக்கும் அந்த அயல் நாட்டுல படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது தெளிவா சொல்லுங்க. இந்தியால வந்து நீங்க 200க்கு 198 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்கன்னா படிக்கலாம். சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து 2025க்குள்ள மோர் தென் 17 lakhs டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்ப இருக்கிற சீட்ஸை வச்சு பார்த்தோம்னா அவ்வளவு இது கிடைக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் நமக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய இது இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கிறதுனால பயன்படுத்திக்கிறோம். இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, கட் ஆஃப் க்ரோர்ஸ் இருந்தா இங்க ஓகே, இல்லன்னா நம்ம வெளிநாட்டுல படிக்கலாம். வெளிநாட்டுல வந்து அங்க எப்படி இருக்குன்னா டீச்சிங் மெத்தட் வரும். நாங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் அமெரிக்கன் சிலபஸ். அது எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் பேஸ்டா இருக்கும். அதனால கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வெல் ட்ரைன் டாக்டரா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு படிப்பையும் அயல் நாட்டுல படிக்கணும்னா தோராயமா எவ்வளவு செலவாகும்னு சொல்றீங்க?
இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அதனால உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டோட்டல் டியூரேஷன் பார்த்தோம்னா 5 வருஷம் 4 மாசம் ஆகும். முதல் 4 செமஸ்டர் பிஎஸ் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் சொல்லுவாங்க. அதில் முதல் 3 செமஸ்டருக்கு $990 வரும். கடைசி செமஸ்டர் 4th செமஸ்டருக்கு $500 தான். அடுத்து மெயின் மெடிசன் கோர்ஸ் எம்டி வருவாங்க. அந்த எம்டிக்கு வந்து $1350. இது வந்து 2016 பேட்ச்க்கு வராங்க அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த 2015ல எக்ஸாம் எழுதிட்டு வேற எந்த கோர்ஸ் ஆச்சு எடுத்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு படிக்காம இல்லாட்டி வேற மெடிசன் தான் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் வாய்ப்பு இன்னமும் இருக்கு. நம்ம போகலாம், இந்த ஜனவரி மாசம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். மொத்தமே டோட்டலா ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 8 லட்சம் தான் ஆகும். இந்த 8 லட்சத்தை வந்து நம்ம பிரிச்சு தான் எல்லா செமஸ்டருக்கும் 6 months ஒன்ஸ் ஒரு செமஸ்டர் முடிக்க பே பண்ணா போதும். மொத்தமா டோட்டலா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கான பாதுகாப்பு வசதி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செக்யூரிட்டி, அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டின்றது அந்த இடத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க. இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் இருக்கிறது வந்து வீகான் சிட்டி. இந்த வீகான் சிட்டி மணிலால இருந்து 409 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. நம்ம ரோட்வேஸே போயிடலாம். இந்த பிலிப்பைன்ஸ்ன்றது குட்டி குட்டி தீவுகள், 7000 தீவுகள் சேர்ந்ததுதான் பிலிப்பைன்ஸ். இதுல வந்து சில தீவுகள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்காது, சுனாமி பூகம்பம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீகான் சிட்டி வந்து சேஃபஸ்ட் பிளேஸ். அங்க ஏத்துக்குவேக் அந்த இது மாதிரி வேற எங்கேயாச்சும் வர சில அதிர்வுகளை இங்க தெரியுமே தவிர டைரக்ட் இது வந்து ஏத்துக்குவேக் ஜோன் கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியே வந்து 1906ல தொடங்கினது அதே இடத்துல தான் இருக்கு. பூகம்பம் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு காலர் இருக்காரு மேம், ஒரு நிமிஷம். வணக்கம் கல்வி செல்வம். திருச்சியிலிருந்து ராமசாமி பேசுறேன். எங்க பேசுறீங்க? சேலத்துல இருந்து. திருச்சியிலிருந்து ராமசாமி பேசுறேன். ராமசாமி சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து எம்சிஏ ரெகக்னைசிங் இருக்கா? ஆமா சார், யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு, ஹூ ரெகக்னேஷன் இருக்கு, செட் அப்ரூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இப்ப வெளிநாட்டுல எந்த கண்ட்ரில போய் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எம்சிஐல ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். அப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்க படிச்சுட்டு வந்த காலேஜ் வந்து எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு. நீங்க நெட்ல கூட பாத்துக்கலாம் இருக்கா இல்லையான்னு. இப்ப நம்மளோடது லாஸ்ட் இயர் வந்து லவ் பட்டேல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவா 3 இயர்ஸா கன்சிக்யூட்டிவா 100% ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு எம்சிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல. அதனால எம்சிஐ அப்ரூவல் இருக்குன்றது இது ஒரு ப்ரூஃப் தான். ஏன்னா எம்சிஐ அப்ரூவல் இல்லைன்னா நம்ம டெஸ்ட்டுக்கே அப்பியர் ஆக முடியாது. இப்போ வந்து மேடம் இந்த இதுல ஏற்கனவே படித்த மாணவர்கள் இப்போ தற்போது அவங்க எல்லாம் என்னென்ன பணியில இருக்காங்க, எவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து மெடிசன் தான் படிக்கிறாங்க, அந்த லைன்ல தான் இருப்பாங்க. இப்ப பிஎஸ் எம்டி முடிச்சிட்டு இங்க வந்து நீங்க சொன்னீங்களா, இது நம்ம வந்து இங்கிலாந்து சிலபஸ் எம்பிபிஎஸ் சொல்லுவோம், அங்க வந்து அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றதுனால எம்டி சொல்லுவோம். இதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ் போகலாம். அதுக்கு யுஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி அப்படியே எம்எஸ் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இங்க வந்து ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒர்க்கும் பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். அது எம்சிஏல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதி என்ன வேணாலும் பண்ணலாம். இந்தியால இருக்கிறவங்களுக்கு பிரான்ச்சஸ் பத்தி சொல்லுங்க. இந்தியால வேற பிரான்ச்சஸ் கிடையாது. எங்களுக்கு கீழே சில கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 feet ரோட்ல மட்டும் தான் இருக்கு. நாங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிரான்ச்சஸ் வேற எங்கேயும் கிடையாது. சரி, இந்த துறையில பல வெளிநாட்டு கல்வி ஆலோசகர்கள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து நாடி வரணும் அப்படின்றதுல என்ன சிறப்பு அம்சம் இருக்கு? இருக்கு. அதாவது நிறைய பேர் பண்ணுவாங்க, டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்றவங்க பண்ணுவாங்க. சிலர் ஏஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா வெறும் விசா பண்ணிட்டும் போட்டு தர்றது அப்படின்றதோட நிற்பாட்டுவாங்க. வேற அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா 5.4 years அவங்க முடிச்சிட்டு வரணும். ஒரு அயல் நாட்டுல பேரண்ட்ஸ பிரிஞ்சிருந்து அப்ப அந்த 5 வருஷம் 4 மாசத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு உணவு எப்படி வழங்குறோம்ன்றத இங்க எப்படி நம்ம சாட்டிஸ்பாக்சனா கொடுத்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. அவங்க நமக்கு திருப்பி லீவ்ஸ் கொடுக்கறதோ நம்மளோட சேவைகளை பாராட்டி பின்னாடி தொடர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இத வந்து சிலர் நல்லா செய்யறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா பேரண்ட் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் விட்டதோட இருப்பாங்க. சிலர் வந்து நம்ம சேர்த்து விட்டுறோம் அவ்வளவுதான், அவங்க படிச்சாலும் சரி படிக்காட்டி சரி அது அவங்க பொறுப்பு, நம்ம இங்க ஒண்ணு சேர்த்தோமா அப்படின்ற மாதிரி இல்லாம நாங்க வந்து அவங்களுக்கு 5.4 years அவங்க கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எம்எஸ் ஹையர் ஸ்டடிஸ் போக விரும்புறாங்களா, இங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து இங்க என்ன பண்ண வராங்களா, அதுக்கு எல்லாமே கைடன்ஸ் கொடுக்கறோம். அதனால மத்தவங்கள இருந்து நாங்க வேறுபட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நான் வருஷத்துல 3-4 தடவை கண்டிப்பா நானும் போவேன். எங்களோட இருந்து கண்டினியூஸா போயிட்டு இருப்போம். நாங்க மல்டி என்ட்ரி விசா வச்சிருக்கோம், அதனால எப்ப வேணாலும் போவோம்.
போயிட்டு வருவோம். இங்க இருந்து பேரண்ட்ஸ் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, பொருட்கள் கொடுக்கற, கொண்டு போய் கொடுக்கறது, இந்த சேவைகள் தொடர்ந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கறனால நாங்க நம்பர் 1 இருக்கோம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கல்வி செல்வம் தொடரும். கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். மேம், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பாத்துலாம். வணக்கம், கல்வி செல்வம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், என்னோட டாக்டர் பிடிஎஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார், ப்ளீஸ். பண்ணிட்டேன் மேடம். பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. இது ஹவுஸ் சர்ஜனா இருக்கு அப்படிங்க காலேஜ்ல. அநேகமா மார்ச் ஏப்ரல் வெளியே வந்துடும் அப்படிங்க. பிடிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமாங்க மேடம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் பிஜி பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம இந்தியா இல்லாம வேற கண்ட்ரில ஃபேவரா, பாதுகாப்பா, ரீசனபிளா இருக்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுங்க மேடம். நாங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து இந்தியால வந்து எம்சிஐ ரெகக்னேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான், பிலிப்பைன்ஸ்ல உள்ள அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் எம்சிஐ ரெகக்னேஷன் இருக்கு. பிஜி வந்து நீங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல படிக்க முடியாது. இங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னா +2ல பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 50% இருந்தா எலிஜிபிள். இப்ப வந்து இது முடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி, சயின்ஸ் டிகிரி வச்சிருந்தாங்கன்னா இவங்க டைரக்ட் எம்டிக்கு எலிஜிபிளா ஆவாங்க. அப்ப என்மேட் எக்ஸாம் எழுதிட்டு டைரக்டா எம்டிக்கு போலாம். எம்எஸ் படிக்கணும்னா யுஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி அமெரிக்காவில படிக்கலாம். அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அது நான் எங்க ஸ்டூடெண்ட் அப்படியே கண்டினியூ பண்றவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். மித்த இது வேற இடத்துல வேற கண்ட்ரிக்கு பிஜி நாங்க பண்ணல சார். நன்றி சார், உங்க அழைப்புக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காரு. வணக்கம், கல்வி செல்வம். வணக்கம் மேம். இப்ப நம்ம யூனிவர்சிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அங்க இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பத்தி சொல்லுங்க. அங்க ஃபுட், அங்க தங்கறது, அந்த மாதிரியான. அங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நாங்களே ஹாஸ்டல் வச்சிருக்கோம். அதனால சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அங்க நம்மளோட கேர்டேக்கர் அங்க இருக்காங்க. பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா யூனிவர்சிட்டியோட கைடன்ஸோட ஹாஸ்டல் தனித்தனியா இருக்குது. அதனால ஃபுட் பத்தி கவலை இல்ல. செக்யூரிட்டி அங்க வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. 24 hours அவங்க செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். என்ன பண்றாங்க என்னன்றதை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். பேரண்ட்ஸுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 5 வருஷம் 4 மாசம் முடிச்சுட்டு வரப்போ நம்ம பாதுகாப்புல தான் இருப்பாங்க. அது அங்க போயிட்டு வேற வேற ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா எந்த நேரம் வேணாலும் நம்மள தொடர்பு கொள்ளலாம். பேரண்ட்ஸ் அங்க போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களும் உடனே போய் பாக்குறது எல்லாம். ரொம்ப நல்ல விஷயம். இப்ப அங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலை செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்பு பார்க்கணும்னா அதுக்கான கோர்ஸ் எடுக்கணும். நம்ம படிக்கிறது மெடிசன்றப்ப இது படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கும். அதுவும் போக பேஷண்ட்ஸ் பாக்குறது இங்க எல்லாம் செகண்ட் செமஸ்டர்ல இருந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால பார்ட் டைம் வேலை பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அங்க இல்ல. ஏற்கனவே படித்த மாணவர்கள் உங்களை வந்து கான்டாக்ட்ல இருக்காங்களா, வராங்களா? நான் முதலே சொன்னேன், மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கடந்த 3 வருடமாக தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. வேற ஒருத்தவங்க மூலம் போனாங்க. எங்க மூலம் போனவங்க இன்னும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வரல. உங்களோட அடுத்த இலக்கு என்ன? நீங்க இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த துறையில? அதாவது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 2025க்குள்ள more than 17 lakhs டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இது வந்து எல்லாமே இந்தியால படிச்சு முடிச்சிட முடியும்னா கண்டிப்பா முடியாது.
முடியாது. நடுத்தர மக்களும் படிக்கணும். அவங்களுக்கு வந்து மருத்துவன்றது எட்டாக்கனியா இருக்குது. அவங்களையும் எட்டும் கனியா அவங்களையும் சுவைக்க வைக்கணும்ன்றதான் எங்களோட பிரதான நோக்கம். அதனாலதான் நாங்க பலதரப்பட்ட காலேஜ் இது பண்ணிட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸ் கம்மியா இருக்கு, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். நம்ம இந்தியாவுக்கும் நிறைய மருத்துவர்கள் வருவாங்கன்ற எய்ம்ல தொடங்கினதுதான் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ மேம், நான் சுபா மேம் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க மேடம், பேசுங்க. மேடம், நான் பிரியா மேம். நான் இப்ப 12th படிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ 2016ல நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் எனக்கு தெரியல மேம், சொல்றீங்களா கொஞ்சம்? பிரியா, நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா படிங்க. இப்ப வந்து 12th சென்னையில இருக்கிற பசங்களுக்கு, இந்த மழையில பாதிச்ச பசங்களுக்கு கஷ்டம் தான் கொஞ்சம். போர்ஷன்ஸ கவர் பண்ணணும். இங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இங்க சேர்றதுக்கு உங்க வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஆப்ஷன் பியா மெடிசன் படிக்கணும்ன்ற எய்மை விட வேண்டாம். ஆப்ஷன் பியா நம்ம பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் இப்ப கூட நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2016 பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இங்கே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. எஃப்சாட் எக்ஸாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்பர் 2ல இருக்கிறாங்க. அவங்களோட ரேங்கை இறக்க விரும்பல. அதனாலதான் எம்சிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல 100% ரிசல்ட் கன்சிக்யூட்டிவா வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 கட் ஆஃப் குறைஞ்சானாலும் படிக்காம அவங்க விட வேண்டியது இல்ல. நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணிக்கலாம். எஃப்சாட் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுல 50% எம்சிஐ நார்ம்ஸ் படி 50% பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில வேணும். நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாருமே பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். போறமோ போகலையே பாஸ்போர்ட் ரெடி பண்ணா போகணும்னு முடிவு பண்ணப்ப டக்கு போயிடலாம். டைம் டிலே பண்ணாம போயிடலாம். நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. எங்க ஆபீஸ்க்கு வாங்க, உங்களை கான்டாக்ட் பண்றோம். என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்ன்றத நாங்க சொல்லித்தரோம். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். மேடம், இப்போ வந்து சொல்லுங்க, உங்களுடைய இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்க வைக்கிறாங்க இல்லையா மெடிக்கலுக்கு, அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இவங்க 11th 12th போர்ஷன்ல இருந்து வரும். இங்கிலீஷ் நிறைய இருக்கும். இங்கிலீஷ் கேட்பாங்க. மேக்ஸ் கொஞ்சம் இருக்கும், சயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்க மாட்டாங்க. பசங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. 75% மார்க் வேணும், ஈஸியா எடுத்துடுவாங்க. எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாலும் அங்க போய் எழுத வைப்பாங்க. அங்க போய் எழுதி சரியா எழுதலைன்னா திருப்பி வர்றது கஷ்டம். அதோட இங்க எழுதி செலக்ட் ஆகி போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் திருப்தியா இருக்கும். நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்கு எழுதிட்டோம், நமக்கு லெட்டர் வந்துடும், நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றது இருக்கும். அப்புறம் இல்லாட்டி ஒரு பேரை சொல்லி இன்னொரு காலேஜ் கூட்டு போறாங்களா, எந்த காலேஜ் கூட்டு போறாங்க, எங்க கொண்டு போய் கூடுறாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. இப்பவும் மே ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் எண்டு போல, மே போல வருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவோம். வந்து எஸ்ஆட் எக்ஸாம் நடக்கும், எழுதிக்கலாம். எழுதின எஸ்ஆட் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்த உடனே அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம விசா போட்டுட்டு போகலாம், படிக்க போகலாம். இங்க இருக்கிற மருத்துவ படிப்புக்கும் அங்க சொல்லி கொடுக்கிற படிப்புக்கும் ஒற்றுமை என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்றப்ப நல்ல கண்ட்ரி பார்த்து கரெக்டா நம்ம கிளைமேட் வைஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த கிளைமேட் வைஸ் சூஸ் பண்றது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, டிசீஸ் பேட்டர்னே கிளைமேட்டை வச்சுதான் வரும். அப்ப இங்க நம்மளோட ஹேபிட்ஸும் வேற, கண்ட்ரி வேற மாதிரி இருக்கும். இது வந்து சேம் டிராபிக்கல் கிளைமேட். இங்க நம்மகிட்ட இருக்கிற சேம் டிராபிக்கல் கிளைமேட் தான் பிலிப்பைன்ஸ். மேப்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் சேம் லைன்ல வரும். அப்ப டிசீஸும் அதுதான். இங்க இருக்கிற டெங்கு, மலேரியா எல்லாமே இருக்கும். நீங்க இதை விட்டுட்டு கோல்டு கண்ட்ரிஸ், ரஷ்யா, சைனா, அப்படி கொஞ்சம் சைனா இன்டீரியர் போனீங்கன்னா கோல்ட் ஆயிடும். அது மாதிரி போய் படிச்சு உக்ரைன் அப்படிலாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க படிக்கிற சிலபஸே வேற. அப்ப இங்க வந்து எம்சிஏ டெஸ்ட் எழுதணும்னா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும், பாஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இங்க என்ன நம்மளோட சிலபஸ் தான் அங்கே இருக்கு. என்ன பேட்டர்ன் எப்படின்னா, இவங்க நடத்துற முறையில நம்ம இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேஸ்டா இருக்கும். லாஸ்ட் ஹவுஸ் சர்ஜன்றப்ப பிராக்டிகல் வரும். இங்க அங்க எப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல செகண்ட் செமஸ்டர்ல இருந்தே பிராக்டிகல் வர ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம சேர்த்து விடுறது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதனால கவர்மெண்ட் அது ஒன்றும் பிலிப்பைன்ஸ் வந்து வெல் டெவலப்டோ ரொம்ப இதா கிடையாது. பாப்புலேஷன் டென்ஸ் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி தான். அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 8 ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு. அதனால பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. பேஷண்ட்ஸ் பாக்குற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் எக்ஸ்போசர் நிறைய கிடைக்கும். பிராக்டிகலா படிச்சுட்டு வருவாங்க. நம்ம ஃபுல்லா பிராக்டிகல் ஓரியன்டட் கிடைக்குமா? ஸ்டைபண்ட் வந்து எம்எஸ்ல தான் கிடைக்கும். இங்க இதுல கிடையாது, எம்டில கிடைக்காது. இப்போ இங்க மெடிசன் படிச்சாங்கன்னாக்கா கிராமத்துல வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்ப அங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இப்ப கிராமத்துல வேலை செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து மார்க் எடுத்து இதுல வரவங்க, மெரிட்ல வரவங்க தாராளமா அது பண்ணுவாங்க. ஆனா க்ரோஸ் கொடுக்கறவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம வந்து செலவு கம்மியா படிச்சுட்டு அங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன்ஸை பாத்துறப்ப இங்க வந்து கிராமத்துல சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மை, அது மனித இயல்பு எப்படி இருக்கோ அது போலதான். அங்க வந்து சேவை செய்யணும்னு நினைச்சா செய்யலாம்.
அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்றது அவங்களோட இதுதான். ஓகே ஓகே. சோ இது வந்து கல்வி கட்டணம் அப்படின்றது ரொம்ப நாமினலா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. பெர் இயர் கட்டுற மாதிரி இருக்குமா? இல்ல, செமஸ்டர் வைஸ் கட்டினா போதும். 6 months ஒன்ஸ், ஒரு இயருக்கு 2 செமஸ்டர், செமஸ்டர் வைஸ் பே பண்ணா போதும். ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த செமஸ்டர் போறப்ப பே பண்ணா போதும். அந்த 8 to 9 lakhs வர்றத கூட இவங்க கம்ப்ளீட்டா பே பண்ண வேண்டாம். 70 அப்படின்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ 12th முடிச்சவங்க 50% எடுத்தா போதும். அவங்க வந்து அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவங்க அட்டெண்ட் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா 5.5 years கோர்ஸ் பிலிப்பைன்ஸ்ல குறைந்த கட்டணத்துல படிக்கலாம். ஹாஸ்டல் வசதி எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சிசிடிவி கேமராவோட இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க. அப்புறமா சொல்லுங்க மேடம், இதோடைய ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான் அதான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய டாக்டர்ஸை உருவாக்கணும். நல்ல திறன்மை உள்ள டாக்டர்ஸை உருவாக்கணும். அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்கறோம். பசங்க நல்லா படிச்சுட்டு வந்து இங்க நிறைய மருத்துவர்கள் உருவாகணும்ன்றதான் எங்களோட ரேஷியோஸ் எப்படி இருக்கு மேடம்? ஆண்கள் பெண்கள் விகிதம் எப்படி இருக்கு? இப்போ 35% கேர்ள்ஸ் வராங்க, 35% கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, நிறைய வராங்க புதுசா. இப்போ வந்து சென்னையில மாத்திரம்தான் உங்களோட ஆபீஸ் இருக்கா? தமிழ்நாட்டுல வேற எங்கயாவது கிளைகள் இருக்கா? கிளைகள் சென்னை வரணும். அது மெடிசன் படிக்க சென்னை சவுத்துல எண்ட்ல இருந்தா கூட நைட் ஏறினாங்கன்னா காலையில சென்னை வந்துட போறாங்க. ஒரு நிமிஷம் மேம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. கல்வி செல்வம். வணக்கம், திருச்சியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். என் பையன் வந்து இந்த வருஷம் 12th படிக்கிறான். சொல்லுங்க. அடுத்த வருஷம் வந்து 12th வருவான். இந்த வருஷம் 11th படிக்கிறான். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் மெடிக்கல் காலேஜ்னு சொன்னீங்க. சொல்லுங்க சார். இது வந்து ஃபீஸ் எவ்வளவு, முதல்ல எவ்வளவு கட்டணும், எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எந்த ஆபீஸ்ல வந்து முதல்ல போய் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். நாங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன், சென்னை வடபழனி 100 feet ரோட்ல இருக்கு. உங்களோட செல் நம்பர் இப்ப எங்கிட்ட நோட் ஆயிருக்கும். நாங்க திருப்பி கூப்பிடுறோம். கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து மெசேஜ் பண்றோம் உங்களுக்கு. இது வந்து பயாலஜி எடுத்து படிச்சாங்கன்னா 50% மார்க் இருந்தா போதும். இங்க எக்ஸாம் நடத்துவாங்க வந்து என்ட்ரன்ஸ், அதுல பாஸ் ஆகணும். நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டீடைல்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்றோம் சார். மேடம், இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப +2 படிக்கிற மாணவ மாணவிகள் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இதை பத்தி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சம்மரைஸ் பண்ணிடுங்க. அதாவது +2ல மட்டும் அவங்களோட எய்ம் வராது. சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிக்கணும்ன்ற எய்ம்ல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம இங்க மழைனால பாதிச்சவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாவே ஐயோ போயிடுமே கட் ஆஃப்னு. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. 50% மார்க் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்டர் இன் MCI. சோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 50% மார்க் இருந்தா போதும். இங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இருந்து மே மாசம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிசன் சீட் அங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கிடைக்கும். நீங்க படிக்கலாம். எலிஜிபிள் டாக்டரா வரதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, அந்த கீழே இருக்கும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் பல கேள்விகளை கேட்டு விடை பெறலாம். மேம், இத்துடன் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம். நன்றி.